தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி, அது என்னவென்று பார்க்கலாம். ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான வாகன கட்டுப்பாட்டுக்கு எதிராக மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த எதிர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். ஊட்டி, கொடைக்கானலில் போக்குவரத்து என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். நெரிசலை குறைக்கும் வகையில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. இதனிடையே இந்த உத்தரவுக்கு எதிராக குறிப்பாக தமிழ்நாடு ஓட்டல்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், என் கோட்டீஸ்வர சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எவ்வித தரவுகள் இன்றி இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் என்பது உள்ளிட்ட தரவுகளுடன் அவர்கள் வாதிட்டனர். இதை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது உலகம் முழுக்க உள்ள சுற்றுலா இடங்களில் கடைபிடிக்கப்படும் நடைமுறைதான் என்று தெரிவித்தது. குறிப்பாக இந்த உத்தரவு என்பது எங்கள் ஓட்டல் தொழிலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்ற வாதத்தையும் அவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இதே விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அந்த வழக்கையுடன் நீங்கள் இணைந்து கொள்ள ஒரு அனுமதியை வழங்கி இந்த மேல்முறையீடு மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என தெரிவித்து முடித்து வைத்து இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்.